எல்லாரும் மணியை பத்தி கேக்கிய மணி வந்து இன்னைக்கு வந்து மணியை ஆட்டிட்டாரா நீங்க உங்க என்ன உண்மை சொல்ல மாட்டேன். மணி ஆட்டாம இருந்தா தான் தப்பு. மணி ஆட்டுறதுல எந்த தப்பு இருக்கு? அவன் வேலையை கரெக்டா பார்க்கான். நீலா ஒழுக்கமா இருக்கணும், நீலா சுத்தமா இருக்கணும். நீ எப்படி இருக்க? நான் மணி வந்து ஒரு பேட்டியில சொல்லிருக்கேன், எனக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் தோழிகள் இருக்காங்க. நான் அதுக்குன்னே தனியா வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 1000 கான்டாக்ட் நான் பெண்கள் கூட தான் வச்சிருக்கேன். அப்ப அவன் ஒழுக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிருக்கு, உனக்கு நல்லாவே தெரியுது. அவன் பேட்டிலே வெளிப்படையா சொல்லுதான். ஏன் அந்த ஒழுக்கம் கட்ட போய் நீ ஏன் பேசுத? ஆம்பளை ஒரு பொம்பளை எதுக்கு பேசுவான்? இந்த உலகத்துல தெரியாமையா இருக்கிய எல்லாரும். அப்படி இருக்க வேண்டிய நீ ஏன் வீடியோ கால்ல அவுத்து காட்டுத? மணியை மட்டும் நீங்க பேசுதியல, மணி வீடியோ அந்த வீடியோக்கெல்லாம் இன்னொரு ஆளை அவுத்து காட்டிருக்க. அந்த ஆள் யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? அந்த ஆளை பத்தி பேச முடியுமா? அந்த வீடியோ நல்லா பாருங்க. மணிக்கு தான் இங்க இருந்து போன் போகுது. மணி அதை அட்டன் பண்ணி அவன் அவுத்து காட்டி மணி ஆட்டுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு ஆம்பளை பத்தி ஒரு பொம்பளை வந்து எவ்வளவு அவனை வந்து ஒரு அடி தூரம் நின்று விலகி இருந்து பேசுங்கன்னா 1000 இடத்துல 1000 பேர் சொல்லுதாங்க. நீ ஒழுக்கம் கட்டுறமா இருந்துட்டு அவனை பத்தி இன்னைக்கு இன்னைக்கு எல்லாரும் அவனை பத்தி இன்னைக்கு தப்பு தப்பா பண்ணுதிய. இது அவன் இன்னைக்கு ஃபுல்லா ஒரு வாரமா அவனை பத்தி தான் பேசுதிய. அவன் மேல தப்பே இல்ல. உரல் இடம் கொடுக்காம உலக்க எப்படி போவோம்? என் மனசுல பட்டதுதான் நான் சொல்லுதேன். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பேசானா அவன் தப்பான எண்ணத்துல தான் பேசானா, நல்ல எண்ணத்துல பேசானா அது ரெண்டாவது பட்சம். நீ ஒரு அடி தூரம் நின்று பேசேன். அவன் வீடியோ போடுதான்ட்டு அவன் கூட என் வாயில பேச வைக்காதீங்க. என் மனசுல அவ்வளவு ஆதங்கம் இருக்கு. நான் ஃபுல்லா இதுக்கு சப்போர்ட் மணிக்கு தான் என் சப்போர்ட். அவன் மேல தப்பு இல்ல. நீங்க தான் திருந்தணும். இன்னைக்கு எல்லாரும் மணியை பத்தி பேச நானும் ஒரு 2-3 நாளா பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஆளுக்கு மணி இப்படி அவுத்து காட்டிட்டான் வச்சுட்டான். ஏன் அந்த உள்ள அவுத்து காட்டினால ஏன் பேச மாட்டேங்கிய? போன அவனுக்கு தான் வருது. அவன் போன் போடல. அதனால தெரிஞ்சுக்கணுங்க. நீங்க திருந்துங்க. ஒரு வீடியோ போடுறதானா அவனை பார்த்து பல்ல ஈனி இழுச்சமா அதோட சோழிய முடிங்க. அவனை நேர்ல பார்க்கணும், அவனை போன்ல பேசணும், அது பேசணுங்கிறத நிப்பாட்டுங்க. வீடியோ ஆம்பளை இருக்கிற நிறைய பேர் பொம்பளை இப்படிதான் பேச அலையுதாங்க. இதுக்கு தான் சித்துதானுங்க. அதையே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு சில பேர் நீங்க இப்படிதான் இருக்கீங்க. உங்க தப்ப திருத்துங்க. மணி இதுல எந்த தப்பு சொல்லி எந்த ஒரு குறையுமே கிடையாது, இதுமே கிடையாது. மணியை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க திருந்துங்க.